இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஓசியா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை தான் தேவன் இன்னைக்கு நம்மிடத்தில் விரும்புகிறார். ஏன்னா அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள்னே கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவனுடைய உடன்படிக்கையை அவங்க மீறி துரோகம் பண்ணாங்க. அதே காரியங்களே இன்றைக்கி இஸ்ரவேல் புத்திரர்களாகிய அவருடைய தேவ ஜனங்களும் செய்கிறதுனால கர்த்தர் சொல்கிறார், உங்கள் பலிகளை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை தான் நான் விரும்புகிறேன்னே சொல்கிறார். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த ஜபம் பரமண்டல ஜபம் இருக்கு இல்லையா, அதில் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்கள், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை இருந்து காத்து ரட்சித்து கொள்ளும். அப்போ நம்ம தவறு அக்கிரமம் செய்யக்கூடாதுன்னா, சோதனைகளுக்கு உட்படாமல் இருக்கணும்னா தேவன் அந்த தீமையிலேருந்து காத்து நம்மை ரட்சிக்கணும். அவருடைய ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் அவருடையது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் இந்த பரமண்டல ஜபமே நம்ம சொல்கிறோம். அப்போ சோதனைக்கு உட்படாமல் நம்ம தீமையிலேருந்து அவர் காத்து ரட்சிப்பார். ஏன்னா பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்கள், ஆனால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்போ அந்த இரக்கத்தை இப்போ எப்படி தேவன் நமக்கு அவர் இறங்குகிறவராக இருக்காரோ அது போல் நம்ம மற்றவர்களுக்கு இறங்குறவர்களாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார் மத்தேயு 7:12. அதனால் குற்றம் இல்லாதவர்களே நீங்கள் குற்றப்படுத்தாமல் இருங்கன்றார். அப்போ நம்ம தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் பலிகளை பார்க்கிலும் நீதி நியாயத்தை செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம்னே நீதிமொழிகள் 21:3 பார்க்குறோம். அப்போ தேவன் எதை நம்மிடத்தில் விரும்புகிறார்? நம்ம செய்த பலிகள் சில சமயம் நம் நியாயக்கேடு நீதி குறைச்சலாக இருக்கும்போது அதெல்லாம் ஒரு பார்வைக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் பலி செலுத்துறீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா முதலாவது தேவனுடைய நீதி நியாயத்தை செய்வது தான் கர்த்தருக்கு பிரியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, அப்போ நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கர்த்தருக்கு பலியை செலுத்துகிறேன்னு சொன்னால் அந்த பலியின் மேல் தேவன் பிரியப்பட மாட்டார். ஏன்னா தேவன் விரும்புவது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் தேவனுக்கு செவி கொடுக்கறது தான் உத்தமம் என்றே வேதவசனம் சொல்லுது. தேவன் அருவருக்கிற காரியம் என்ன? இரண்டகம் பண்ணக்கூடாது, பில்லி சூன்யம், முரட்டாட்டம், அவபக்தி, விக்கிரக ஆராதனை, இது 5 காரியங்களை தேவன் வெறுக்கிறார். இது கீழ்ப்படியாமைக்குள்ளே அடங்கி இருக்கிறது இல்லையா? இது தேவன் அறவே வெறுக்கிறதுனால அவருடைய நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் உண்மையும் தேவன் புறக்கணித்து தள்ளினார்னு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறாரு. சவுலுடைய ராஜ்யத்தை தேவன் அதோடு முடித்து போடுகிறாரு இல்லையா? அப்போ அங்கே சவுல் என்ன காரியம் பண்ணார்? தேவன் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து கானானுக்கு வழிநடத்தப்படும் போது அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தினாங்க. அதற்கு தேவன் அமலேக்கியரை முற்றிலும் அழித்து போடணும் என்று சவுலுக்கு கட்டளை கொடுக்குறாரு. அமலேக்கியர்கள் எல்லாரும் அழிக்கப்படணும், முற்றிலும் அகற்றப்படணும்னு. ஆனால் இந்த சவுலும் அங்கே இருக்கிற அமலேக்கியர் மேலே படையெடுத்து அங்கே இருக்கிற எல்லா பெண்களையும் புருஷர்களையும் மிருக ஜீவன்களையும் கைது செய்து ஆகாக் என்கிற அமலேக்கிய ராஜாவையும் கைது செய்து வைத்திருக்கிறாரு. நிறைய பேரை கொன்றும் போடுறாரு. சில மிருக ஜீவன்கள், முதல் தரமான மிருக ஜீவன்களை எல்லாம் உயிரோடு எடுத்துன்னு தன்னுடைய அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிற அந்த இடத்துல ஒரு கட்டி போட்டு அதை வைத்திருக்கிறாரு. அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருப்பார், நான் வர வரைக்கும் 7 நாள் வரைக்கும் காத்துரு, நான் வந்த பிறகு தேவனுக்கு பலியிடலாம். ஆனால் அவர் வரத்துக்கு முன்னாடி பலிகளை ஆயத்தப்படுத்தி அதை செஞ்சிருவார். அதனால் தேவ கோபம் அவர் மேலே இருக்கும். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, நான் சொல்லியும் நீ ஏன் கீழ்ப்படியில? நான் வர வரைக்கும் நீ காத்திருக்கலாம்ல, தேவன் சொன்னதை நீ செஞ்சியான்னும் போது அப்போ அவர் என்ன ஆடு மாடுகளுடைய சத்தம் கேட்குதே அப்படின்னும் போது அப்போ என்னோடு இருந்த ஜனங்க தான் சொன்னாங்க, அந்த அமலேக்கர்களுடைய அந்த மிருக ஜீவன்கள் நல்ல முதல் தரமானவைகளே நாம் எடுத்துக்கொள்ளலாமேன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்தேன்னு சொல்லுவார்.
அப்படி அவர் சொன்னதுனால நான் இதையெல்லாம் கட்டி வைத்திருக்கிறேன்னு. அப்போ தேவனுடைய கோபம் அங்கே அவர் மேலே வருது. அப்போ அவர் கீழ்ப்படியில் தேவனுக்கு பலி செலுத்துகிறார். அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருக்குது. அதனால் அவருடைய ராஜாங்கத்தினுடைய காரியங்களை எல்லாம் என்ன பண்ணுறாரு, தேவன் எடுத்து அவருடைய நண்பர் தோழனுக்கு அதை கொடுக்குறார். அதாவது தாவீதுக்கு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்றாரு இல்லையா. அதனால தான் சவுலுக்கு பிறகு தாவீது சிங்காசனத்தில் இஸ்ரவேல் யூத ஜனங்களை சமஸ்த இஸ்ரவேலை 40 வருடம் ஆண்டார்னு பார்க்குறோம். அப்போ தேவன் அருவருக்கிற காரியங்களை இன்றைக்கி நம் எல்லையில் இருந்தும் நாம் நீக்கி போடுகிறவர்களாக இருக்கணும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள்னே சொல்கிறார். தீமையை வெறுத்து நீங்கள் நன்மையை தேடுங்க, அப்பொழுது கர்த்தர் நீங்கள் சொல்லுகிறபடியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்போ நம்மளோட கர்த்தர் இருக்கணும்னா நாம் தீமையை வெறுத்து நன்மையை செய்யணும். அதே போல் நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்க. அதாவது ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் ஒளிமுக வாசல்னு இருக்கும். அந்த இலையில தன் ஜனங்களே அவர் சந்திப்பார். அந்த இலையில் அவர் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டணும் இல்லையா. அப்போ தீமையை வெறுத்து நன்மை செய்யணும். அதே போல் உங்கள் பண்டிகைகளை நான் வெறுக்கிறேன். அப்போ கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தேவனுக்கு நாம் ஆசரிக்கிற பண்டிகைகளையும் பலிகளையும் கூட, போஜன பலி தகன பலி எது நம்ம செஞ்சாலும் அதை எல்லாத்தையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டேன்னு சொல்கிறார். உங்கள் கொழுமையான மிருகங்களை ஸ்தோத்திர பலிகளையும் கூட நான் கண்ணோக்கி பார்க்க மாட்டேன்னே சொல்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் அவரிடத்துல சேரணும். ஏன்னா உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்றே ஏசாயா 1:11 சொல்லுகிறத பார்க்குறோம். ஆட்டுக்கடாக்களினுடைய தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினகமும் என ஆரோக்கியமாக இருக்கிறதுனா அதை நான் அருவருக்கிறேன்னு சொல்கிறார். காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்கள் இதனுடைய ரத்தத்தில் நான் பிரியமாக இல்லைன்னே சொல்கிறார். அப்படி தேவன் அவைகளை எல்லாம் நீ திரளாக என்ன பலி செலுத்தினாலும் அதை எல்லாத்தையும் தேவன் புறம்பே தள்ளி போடுறார். ஏன்னா நீ கர்த்தரிடத்திலே மனம் பொருந்தணும். தேவனுக்கு செவி கொடுத்து அவர் கட்டளை கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அதுதான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். அடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் பிரசங்கி 5:1 நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடைகளை காத்துக்கொள். மூடர் பலியிடுகிறது போல பலியிடுவதை பார்க்கலாம் செவி கொடுக்க சேர்வதே தாங்கள் செய்கிறது செவி கொடுக்க சேர்வதே நலம்னு வேத வசனம் சொல்லுது. அதே போல் தீமை என்ற சில காரியங்களை அறியாது இருக்கிறார்கள் என் ஜனங்கள்னே சொல்கிறார். அப்போ தேவாலயத்துக்கு போகும்போது நம்ம எப்படி போகணும் இல்லையா. தேவாலயத்துக்கு உரிய காரியங்களில் நன்னடக்கை உள்ளவர்களாக அங்கே நமக்கு காணப்படணும். தேவன் விரும்புகிறபடி, அதாவது வெறும் கையாய் ஆலயத்துக்கு வராதிங்கன்னே சொல்கிறார் இல்லையா. தேவனுக்குரிய காணிக்கைகளை நாம் செலுத்துகிறவர்களாக இருக்கணும். தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னே மத்திய 5:7 பார்க்குறோம். அதே போல் சிறுமையானவர்கள் எளிமையானவர்களுடைய நியாயத்தை விசாரிங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது நீங்கள் சுகமாக வாழ்வீங்க. அதுதான் அப்படி நீங்கள் செய்வதால் என்னை அறிகிற அறிவையே அடைவீங்கன்னு சொல்கிறார். அப்போ சிறியோர் எளிமையானவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கும் போது நாம் தேவனை அறிகிற அறிவை அடைகிறோம். இதுதான் தேவன் விரும்புகிற காரியமாக இருக்குது. அவரில் நிலைத்திருக்கிறவன் எவனோன்னு இருக்கு, அவன் பாவம் செய்வதில்லை. யாரில்? கிறிஸ்துவில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படி பாவம் செய்தால் அவரை காண முடியாது, அவரை அறியவும் முடியாதுன்னு வேதவசனம் சொல்லுது. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறதுனால அவரை நாம் அறிந்திருக்கிறோம் என்பதையும் இதன் மூலம் அறியலாம். 1 யோவான் 2:3, 2:6 இந்த வசனங்களை பார்க்குறோம். ஓசியா 4:1 இஸ்ரவேல் புத்திரரோ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தேசத்து கொடிகளே கர்த்தருக்கு வழக்கு இருக்குது உங்கள் மேலேன்றார். அப்போ நம்ம மேலே தேவன் யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கமோ நமக்கும் தேவனுக்கும் ஒரு வழக்கு இருக்கும். அதை தீர்க்கிற வரைக்கும் தேவன் சில சோதனைகளையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் நம்ம இலையில் கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் மனம் பொருந்தி அவருக்கு நம் செவி கொடுக்கணும் இல்லையா. தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லைன்னே ஓசியா 4:1 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ தேவ இரக்கம் நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்கு கீழ்ப்படுகிற அவருடைய கட்டளை கற்பனை, ஏழை எளியவர்களுக்கு இறங்குறது, எல்லாத்துக்கும் நீதி நியாயத்தை செய்கிறது, இது எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது தேவனை அறிகிற அறிவை அடைகிறோம். உண்மையாய் உன்னை நான் எனக்கென்று நியமித்து கொள்ளுவேன்னு ஓசியா 2:20 சொல்கிறார். அப்போது நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். இன்றைக்கி சபையாராகிய நம் ஒவ்வொருவரையும் தேவன் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்து வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்திலே அவர் நித்திய மணவாளனாக இருக்கிறார். ஆவிக்குரிய சபையார் ஆகிய நாம் எல்லாரும் அவருடைய மணவாட்டிகளாக இருக்கிறோம். அதனால் நான் உங்களை
உங்களை நான் அறிந்து கொள்வேன், உங்களை எனக்காக நியமித்து வைத்திருக்கிறேன்னே சொல்கிறார். அதனால் தேவனுக்கு இன்றைக்கி அவர் பலிகளையோ தகன பலிகளையோ அவர் ஏற்க மாட்டேங்கிறார் இல்லையா. இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவை தேவன் விரும்புகிறார். அதையே நாமும் செய்யும்போது தேவன் நமக்கும் இரக்கம் செய்து நம்முடைய காரியங்களிலே தேவன் பதில் தருவார். ஆமீன்.